என்ன கேக்குறேன், நீங்க முதல்ல அசெம்பிளில நடக்கிறத முழுங்கா காட்டுறீங்களான்னு கேக்குறாரு. அது அப்ப முழுசா காட்டுறீங்களா? சன்சத் தொலைக்காட்சியில அவங்க எதிர்க்கட்சி எல்லாம் காட்டுறாங்களே, காமிக்கிறாங்க. எப்படி இந்த 2 நாள்ல எதிர்க்கட்சி எத்தனை முறை காமிச்சீங்க? இல்ல அவங்க முதல்ல காமிக்கிறாங்களா, நாம திரும்ப எதிர்க்கட்சி பக்கம் கேமராவே திரும்பாம நீங்க பார்லிமெண்ட்ல பாத்திருக்கீங்களா? அப்புறம் இன்னொரு ஆமா எதிர்க்கட்சி பக்கம் அவங்க கேமரா திரும்ப எத்தனையோ முறை ராகுல் காந்தி போராடியது பின்புதான், குரல் எழுப்பிய பின்புதான் அவர்கள் சன்சத் தொலைக்காட்சியில நான் பிஜேபி மாடலே நீங்க ஃபாலோ பண்றீங்க. தொலைக்காட்சியில நான் பணியாற்றி இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் பிஜேபி மாடலை நீங்க ஃபாலோ பண்றீங்க. இல்லையே, பிஜேபி மாடலை நாங்க ஃபாலோ பண்ணல. பிஜேபி ஒரு மாடலே இல்ல மேடம். பண்ணக்கூடிய மாடலே இல்ல. நீங்க அசெம்பிளில ஏன் காட்டலன்னு கேட்டா பார்லிமெண்ட்லயும் அதான் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு ஆகுது இல்லையா? இல்லையே, நம்ம ஜனநாயகவாதிகள் இல்லையா? இத முதல்ல கேளுங்க. இன்னைக்கு அவர் போட்டிருக்க ட்வீட் இருக்குல்ல, அதுல திரு எம்.கே. ஸ்டாலின் ஆரம்பிக்கிறார். இதுவே ஜனநாயக கொலை. திரு எம்.கே. ஸ்டாலின் சொல்லக்கூடாதா? அவர் என்ன பதவி வைக்கிறார்? ஒரு தனிநபர் இப்படி செய்கிறார்ங்கிறது சொல்றது வேற, ஒரு முதல்வர் பதவி வைக்கின்றவரை நான் இப்படி சொல்கிறேன்ங்கிறது வேற. ஏன்னா திரு எம்.கே. ஸ்டாலின் யார் வேணாமா? அது மரியாதையான வார்த்தை தானே திரு எம்.கே. ஸ்டாலின். அது மரியாதையான வார்த்தை. ஆனால் முதல்வர் அந்த பொறுப்பில் இருக்கின்றவரை தானே இவர் பேசுகிறார். அத முதல்வர் ஒரு வார்த்தையை போட தெரியாதா? திரு எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னா அப்ப ஆர்.என். ரவின்னு சொல்லிட்டா நான் இப்படி எல்லாம் சொல்றேன், ரெக்லெஸ் நார்சிசிஸ்டிக் ரவி அப்படின்னு நான் சொல்லவா ஆர்.என். ரவிங்கிறதுக்கு? இல்ல, இதுதான் அவங்க கேள்வி கேக்குறாங்க. மாறி மாறி போயிட்டு இருக்கேன். இந்த வார்த்தையை நீங்க தானே முதல்ல கொடுக்குறீங்க. அவங்க ரெக்லெஸ் நாஸ்டிக்ல எக்ஸ்ட்ரா சேர்க்கல, அவர் திரு எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க அவருக்கு எக்ஸ்ட்ரா பட்ட பேர். ஆமா, இவ்வளவு இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார் அப்படின்னா முதல்வர் என்கிற வார்த்தையை விட்டு பயன்படுத்துறார் என்கிறார். அப்ப நார்சிசிஸ்டிக், தன்னைத்தானே அவர் மோகித்துக் கொள்கிறார். ரெக்லெஸ் ஆக எதை பற்றியும் சிந்திக்காமல். அதை தவிர இன்னொன்னு சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த ட்வீட்லயே முதல் விஷயம் தலைவருடைய பெயரை, நம்முடைய முதல்வருடைய பெயரை இப்படி மொட்டையாக சொல்லியிருப்பது என்பது கண்டனத்துக்குரியது. அடுத்தது, இன்னமும் நம்ம நாட்டில் இந்தியன் பாஸ்போர்ட் தான் இருக்கு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கு, இந்தியன் பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஆனா இவர் என்ன புதிதாக இந்த பிஜேபியில் உள்ளவங்க எல்லாம் பாரத்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ 20 நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் பெயரை கூட நீங்கள் உச்சரிக்க விரும்பாதவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்தியா ஆர்டிகல் 1 சொல்லுது இல்ல மேம். இந்தியா அதுவும் இருக்குமா? இந்தியா அலையன்ஸ் பாரத். ஆமா, ஆனா இந்தியா என்கின்ற பெயரை தானே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். G20 மாநாட்டுல கூட என்ன கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதானே? G20 மாநாட்டுல கூட பாரத், அந்த மாநாட்டுல கூட பிரதமரோட பேருக்கு முன்னாடி பாரத் தான் எழுதி வச்சிருந்தார். அப்ப நீங்க கெசட்லயே மாத்திட்டீங்களா? ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கெசட்ல என்ன மாத்துறது? இந்தியா அலையன்ஸ் பாரத், இந்தியா ஆர் பாரத்னு ரெண்டையும் சேர்த்து வைங்க. கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்கு மேடம். இருக்குமா? ரெண்டையும் சேர்த்து இந்தியா அலையன்ஸ் பாரத்னு இருக்கு மேடம். அப்ப இந்தியாவையே விட்டுறீங்க, இந்தியாவையே விடுறீங்க. அதைத்தானே நாங்க கேக்குறோம். இந்தியா அலையன்ஸ் பாரத் அப்படின்னா இந்தியான்னு சொல்லலாம், பாரத்னு சொல்லலாம். நீங்க ரெண்டையும் வைங்க. பாரத்தை மட்டும் இப்ப எதுக்கு தொங்கிட்டு இருக்கீங்க? அதுதானே எங்களோட கேள்வி. அதுவும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அரசியல் சாசனத்தை பற்றி கவர்னர் பேசுகிறார் என்றால் அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கொள்கையை, முழக்கத்தை முதலில் கொண்டு வந்தவர் இந்தியா கூட்டணி மூலமாக நம்முடைய முதல்வர் தான் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் கொண்டு வந்த முழக்கத்திற்கு பின்புதான் அரசியல் சாசன புத்தகத்தை எல்லோரும் கையில் ஏந்தினோம். அதனால்தான் 400 பார் என்கின்ற அந்த பிரதமரின் முழக்கம் கூட காணாமல் போய் இன்றைக்கு தொங்கு பாராளுமன்றமாக அங்கே இருக்கிறது. ஒரு துணை, 2 முதல்வர்கள் துணை கொடுத்தால்தான், கூட்டணி கொடுத்தால்தான் அவரால் ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற நிலை இருக்கிறது. எனவே இந்த அரசியல் சாசனத்தை ஆளுநரை விட மிக முக்கியமாக பின்பற்றுவது, காப்பாற்றுவது, மரியாதை செய்வது, கண்ணியம் கொடுப்பது எல்லாமே எங்களுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் தான் என்பதை நினைவில் வைத்துக்கோங்க. திரு குமார், முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஏன் குறிப்பிட முடியாதுன்னு கேட்குறாங்க. அது என்ன, அவர் பேரை மட்டும் குறிப்பிடுறீங்க, அவரோட பொசிஷனை ஏன் குறிப்பிட மாட்டேன்றீங்க? அந்த ட்விட்டரில் எத்தனை லைன் எழுத முடியும்? ஒரு 4 லைன் 5 லைன் எழுத முடியும். முதல்வர் சேர்க்கறதுனால ஏதாவது இருக்குல்ல? அது நான்லாம் ட்விட்டர் இப்போ யாருக்காவது போட்டோம்னாக்கா தமிழ்நாடுன்னு போட மாட்டேன், டிஎன் போட்டு அப்படியே போட்டுருவேன். ஏன்னா அதில் 4 போடலாமே. இல்லை, சிஎம் ஸ்டாலின் போடுங்க. கவர்னர் இஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட். சரி, 2 பேரும் ஈக்குவல்னு கூட நான் உங்களுக்காக சொல்கிறேன் திருப்தியாக. நான் இல்லை, நீங்கள் அவரை எப்படி குறைச்சி சொல்லிட்டீங்கன்னு ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல.
2 முதல்வர்னு சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூன்னு பார்த்தா அப்படி பார்க்கலாமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இருக்க முடியாது. எல்லா உலகம் புறாத்துலேயும் ட்ரம்பை கூட ஹலோ ட்ரம்ப்னு கூப்பிடலாம், மிஸ்டர் ட்ரம்ப்னு கூப்பிடலாம். அது இவங்களுக்கு தப்பாக தெரியுது. அவர் உலகம் புறம் போயிட்டு வந்தவர் அவருக்கு தப்பாக தெரியல, அவர் கூப்பிட்டுறாரு, அப்படி தான் சொல்ல முடியாது. நான் அப்படி தான் இன்டர்பிரட் ஒரே ஒரு கேள்வி நான் குறுக்க வந்து கேட்கிறேன். மோடின்னு சொல்லிடுவாரா ஆளுநர்? எல்லாரும் இந்தியாவை தாண்டி போனா எல்லாரும் தான் சொல்றாங்க. இந்தியாவை தாண்டி போனா சொல்லுங்கயா. இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது நீங்க இதனோட மரபை தான் பின்பற்ற வேண்டும். மிஸ் முர்மு சொல்வாரா? மிஸ் முர்மு சொல்வாரா? மொட்டையாத பேச சொல்லக்கூடாது. சொல்வாரா? அன்னைக்கு அந்த ட்வீட்ல பிரசிடென்ட்னு போட்டாரு. அந்த ட்வீட்ல முதல்ல அந்த சட்டமன்றத்துல இருந்து வெளியில போய் அடுத்த 2வது நிமிஷம் ஒரு ட்வீட் போட்டார்ல, அதுல பிரசிடென்ட்னு போட்டாரு. அப்புறம் அதை எடிட் வேற பண்ணாரு. அப்ப அங்கேயே முர்முன்னு போடல. இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதெல்லாம் இது சின்ன சின்ன விஷயம். இது எப்படி சின்ன சின்ன விஷயம்? இவங்களுக்கு திமுகவுக்கு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து கவர்னர் வேண்டாங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் அவங்க கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் என்ன, இப்போ இதில் என்ன, இடையில போன வருஷம் ஒரு இஷ்யூ நடந்தது. இந்த வருஷம் அவர் ரிக்வஸ்ட் பண்ணார். ஆனால் அவர் 2வது பாட சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிக்கலாம் பாட முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது. முதல்ல பாடணும், கடைசியில் பாடணும்னு இருக்குது. 2014-2016 ஹோம் அஃபேர்ஸ் வந்து எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கும் கொடுத்துருக்க சுற்றறிக்கையில் தெளிவாக இருக்கிறது. கவர்னர் எந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறாரோ அந்த ஃபங்க்ஷனில் ஆரம்பிக்கும் போதும், ஒரு நிகழ்ச்சியை துவங்கும் போதும் முடிக்கும் போதும் தேசிய கீதம் பாடணும்னு அதில் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கார். இவங்க பாட ஆரம்பிச்சிட்டதுனால சரி 2வதாவது பாடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு உடனே அவர் வந்துட்டார் வெளியே. நமக்கு மரியாதை இல்லைன்ட்டு வந்துட்டார். அவர் இருந்தால் அவர் இப்போ வேஷ்டியை கவுத்துருவான், சட்டையை ஊற்றுருவான், அன்றாயிரம் ஊற்றுருவான்லாம் சொன்ன முன்னாள் அமைச்சர், சாதாரண ஆள் இல்லை, தொண்டன் இல்லை. தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், முன்னாள் அமைச்சர், வயசானவர் தான். தளபதி கண்ணை காமித்தால் நாங்கள் அவரை 2000 எல்லாம் கிழிச்சு அனுப்பியிருப்போம் அப்படின்னு பேட்டி பேப்பரில் தினமலரில் பெருசாக வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் இது அதை அவருக்கு எதிராக எந்த விதமான அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுத்ததாகவோ அவர் மேலே இது தப்புன்னு சொல்கிறதாகவோ ஒன்றுமே தெரியல, ஒன்றும் இல்லை, எடுக்கலை. அப்போ இதெல்லாம் என்ன வெளிப்படுத்துதுன்னா, கவர்னரை அவமானப்படுத்தினது குடியரசுத் தலைவரை அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஏன்னா கவர்னரை குடியரசுத் தலைவர் விவரத்தை சொல்கிறேன். குடியரசுத் தலைவரை மத்திய அரசு தேர்ந்தெடுக்கிறது, நியமிக்கிறது. குடியரசுத் தலைவர் ஆளுநர் நியமிக்கிறார். அவருடைய கெப்பாசிட்டியில் நியமிக்கிறார். குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் ஆளுநர் பதவியில் இருக்க முடியுங்கிறது ஆர்டிகல் 156 தெளிவாக சொல்கிறது. மாநில ஆளுநர் தான் அமைச்சர்களுக்கு, முதலமைச்சராக இருந்தாலும் சரி மற்ற அமைச்சர்களுக்கும் முதலமைச்சருக்கு நேரடியாக பதவி பிரமாணமும், அப்புறம் அவர் சொல்கிற நபர்களுக்கு அமைச்சராகவும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். அவர் விரும்புற வரைக்கும் 164 என்ன சொல்றது, அவர் விரும்புற வரைக்கும் சொல்லிட்டாங்க. பிரசிடென்ட் நாட் பிரசிடென்ட், கவர்னர். ஏன்னா அவருடைய பிரசிடென்டோட ரெப்ரசன்டேட்டிவ் தானே. இவர் செய்யறது எல்லாமே குடியரசுத் தலைவர் செய்யற மாதிரி. இங்க மாநிலம் அங்க அது சரி சார். இல்ல நீங்க ஆளுநரை ஏதோ அவமானப்படுத்திட்டாங்கன்னு அதான் வரேன். இப்போ இதான் அர்த்தம் தானே. ஏன்னா குடியரசுத் தலைவரோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுநர். சரி, அவரை இல்ல சார், தேசிய கீதம் பாடணுமா இல்லையாங்கிறதுல தான் சர்ச்சை. அவர் பாட சொல்றாரு, இல்ல அங்க மரபு இல்லைங்கன்னு சொல்றாங்க. அவரா வெளியே போறாரு. அவரா வெளியே போறாருன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அவர் தான். அவை கூடுறதே அவையே அவர். நீங்க உள்ள ஸ்டடி பண்ணா தான் உங்களுக்கு புரியும். அவையே அவருடைய அவை. அவர் அப்ரூவல் இல்லாமல் அவையே கூட்டவே முடியாது. ஏன்னா பிள்ளையார் சொல்லி அவர் தான் போடணும், முடிச்சு வைக்கிறது அவர் தான் முடிச்சு வைக்கணும். இப்போ அப்போ அரசியல் சட்டத்தில் என்ன, அவருடைய பதவி பிரமாணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் தமிழ்நாடு மாநிலத்தின் ஆளுநராக உண்மையுடன் செயலாற்றுவேன். இந்த அரசியல் சாசனத்தையும் சட்டத்தையும் காப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் என் சக்தியை பயன்படுத்துவேன் மற்றும் மாநிலத்தின் மக்களுக்காகவும் அவர்களின் நலன் கருதியும் பணியாற்றுவேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் முன்னால் உறுதி எடுத்துக் கொள்கிறேன். இதுதான் அவரோட ஓத். அவர் எடுக்கிறது பதவி பிரமாணம். அவருக்கு அம்பேத்கர் எழுதி வச்சது அப்படி தான். ஆளுநராக வர்றவங்க இப்படி தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும். ஆர்டிகல் 163 தெளிவா இருக்கு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, இங்கெல்லாம் வித்த பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், கேள்வி 163 சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.